தமிழனின் சொந்த நிலத்தை என் நிலம் எங்கள் நிலம் என்று ஒருமையிலும் பன்மையிலும் பேசிய மலையாளிகளுக்கு மத்தியில் இந்த நிலத்துக்கே சொந்தமில்லாத ஆங்கிலேயரான பென்னி குயிக் செய்த தியாகம் இனம் பார்த்தா செய்யப்பட்டது. உலகெங்கிலும் வாழும் 10 கோடி தமிழனுக்கும் பாட்டனாகி போன பென்னி குயிக் காலத்தையெல்லாம் கடந்து முல்லையாற்று கரையிலே எல்லைச்சாமியாக நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் இதே தமிழ் இனத்தில் பிறந்து தமிழன் மட்டுமே வாக்கு செலுத்தி கேரள சட்டமன்றத்திற்கு போன தேவிகுளம் சட்டமன்ற உறுப்பினர் கம்யூனிஸ்ட் ராஜேந்திரன் அணையை உடைக்க வேண்டும் என்று 10 நாட்களுக்கு மேலாக குமுளியிலே உண்ணாவிரதம் இருந்த நாடகமும் அங்கே நடந்தேறியது. கேரளா நான் படுத்திருந்த இடத்துல டேம் உடைஞ்சால் 10வது மினிட் அடிக்கும். 50,000 தமிழ் ஆளுகள் முதல்ல வாய்க்குள்ளாலும் ஓடி தப்பிச்சிடும், மலை மேலேயாவது ஏறிடலாம். அப்புறம் மலை இடிஞ்சி தண்ணி போற ஸ்பீடுல இடிஞ்சி உடஞ்சி அதுல போறதா ஆபத்துல போகுமே தவிர பாய்க்கெல்லாம் இருந்துச்சு. அதுவரை முல்லை பெரியாறு பிரச்சனையில் அடக்கி வாசித்த மூணாற்று தமிழன் தேனி மாவட்ட எழுச்சியை கண்டு தன்னெழுச்சி கொண்டான். சாதி மத பேதமற்ற தேனி தன்னெழுச்சி ஊக்கமும் உற்சாகமும் கொடுக்க மூணாறு நகரத்திலும் ஊர்வலம் ஆரம்பித்தது. நூற்றாண்டில் முதல் முறையாக மூணாறு மண்ணிலே அடங்க மறுத்து ஆர்ப்பரித்தது தமிழினம். கட்டிளங்காளைகள் கணந்து நின்றார்கள். புறம் கொண்டு புலி விரட்டிய தமிழச்சி ஒருத்தியின் 300வது வாரிசு எம் மரத்தமிழனின் ஊர்வலத்திற்கு தலை கொடுத்து தனித்து நின்றது. விளக்குகள் பாய்ந்தது. ஐயகோ, சொந்த மண்ணை சொந்த நாட்டோடு சேர்க்க சொன்ன குற்றத்திற்காக விளக்குகளை சுமந்து நின்றாலும் மூணாறுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே தமிழ் இனங்கள் தான். இடுக்கி டிஸ்ட்ரிக்டை பொறுத்தளவு தமிழ் இனங்கள் தான் கூடுதல் இருக்காங்க. அதனால இதை வந்துட்டு கேரளாவுக்கு போனா அவன் பாண்டியன்னு சொல்றதும், தமிழ்நாட்டுக்கு போனாங்களோ அவங்களும் சேர்த்துக்கிற மாட்டாங்க. எங்களை ஒரு தொகுதியா மாற்றி விடணும். இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் முழுவதும் பீரிமேடு, வண்டிப்பெரியாறு, தேவிகுளம், மூணாறு இது ஃபுல்லாமே தமிழ்நாட்டுக்கு மாற்றி கொடுக்கணும். இது மாத்திரம் இல்லாம இங்க தமிழர்களுக்குனால எந்த ஒரு நடவடிக்கையுமே யாருமே எடுத்து செய்யறதில்லை. ஒரு பேங்குக்கு போனா ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணோம்னா மலையாளத்துல இருக்கு. இங்க தமிழ் படிச்சவங்க கூடுதல். இங்க உள்ள தமிழாளிகளோட பிள்ளைகள் இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. கேரளாவுக்குள்ள போனா மதிக்கிறது இல்லை, எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. தமிழ் மக்கள் இருக்கிறதுனால இங்க ரோடுகளோ எந்த ஒரு இது மேல டூரிஸ்ட் கேந்திரம் சொல்லிட்டு இங்க கேரளா தமிழ் மலையாளி என்ற வேறுபாடுகளை இப்ப உண்டாக்கி கொடுக்காங்க. எங்களுக்கு இந்த இடுக்கி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு சலுகை இது வரைக்கும் இல்ல. தமிழங்க இந்த இடத்துல ஸ்ரீலங்காவில் உள்ள அகதியை விட மோசமான இதுலதான் நாங்க இருக்கோம். அதனால எங்களுக்கு இதை உடனடியாக தமிழ்நாடா மாற்றதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இதுக்கு ஒளிவழி பிரிவினையால் சொந்த நிலத்தை இழந்த நிலத்தில்